ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் மகி கணேசன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பவுமே கவிதைகள், கட்டுரைகள், சிந்தனை செயல்கள் இப்படி தானே பார்ப்போம். இன்றைக்கி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 5 டிப்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி அவங்கள சீக்கிரமாக அனுப்புறது, எப்படி அவங்களை ப்ரிப்பேராக எப்பயுமே வச்சுருக்கிறது, அவங்களுடைய ஹோம்ஒர்க்ஸ்லாம் எப்படி கரெக்டாக நம்ம முடிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே டிப் நம்பர் 1, எப்பயுமே நாளைக்கு சமைக்க வேண்டியது என்ன எப்படின்றத நீங்கள் நைட்டே முடிவு பண்ணிவிடுங்க. அப்போ தான் காலையில் இருந்து நீங்கள் அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தென் ஹோம்ஒர்க்கு அவங்க சம்டைம் குழந்தைங்க ஹோம்ஒர்க் முடிக்காமல் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எப்பாவது ஒரு முறைனா அது பரவாயில்ல, எப்பயுமே அதுதான் ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக அந்த இதுக்கு ஒத்துக்காதீங்க. இப்போயும் ஹோம்ஒர்க்கை முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வைங்க. டிப் நம்பர் 2, அடுத்தது எப்பயுமே அவங்க டைரி போர்ஷன்ஸை எப்பயுமே நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க. ஏன்னா சம்டைம் அவங்க சைன் பண்ணாமலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம மேலேயும் அவங்க சொல்கிறத வச்சு நம்மளும் ஹோம்ஒர்க் டக்குன்னு முடிச்சிடும். சம்டைம் நம்ம டைரி பார்த்து ஹோம்ஒர்க் முடிச்சிருப்போம், ஆனால் சைன் பண்ண மறந்துருப்போம். அது ஒவ்வொருடைய பேரண்ட்ஸுடைய கரெக்டாக டியூட்டி அது. ஸோ நீங்கள் தான் அதை பார்த்து அவங்க சைன் வாங்கலாம்னு நம்ம தான் அதுக்கான கரெக்டாக அவங்க சைன் பண்ணி அனுப்புகிறோம். அப்புறம் டிப் நம்பர் 3, அவங்களுடைய யூனிஃபார்ம்ஸு, ஷாக்ஸு, ஷூஸ் எல்லாம் எப்பயுமே ப்ரிப்பேராக வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான். அந்தந்த இடத்துல எடுத்த பொருளை கரெக்டாக எடுத்து வைக்க சொல்லுங்கள். அதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அந்த இடத்துல மடித்து வைக்க வேண்டிய வேலை நம்மளுடைய வேலை. அதை நம்ம கரெக்டாக செஞ்சு வச்சுக்கணும். டிப் நம்பர் 4, எப்பயுமே ஸ்கூல் வேன் லேட்டாக நம்ம அனுப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதில் வர ஒரு பாதிப்பை என்னுடைய பையன் சொல்லி தான் எனக்கு என்னுடைய கஷ்டமே புரிஞ்சுது. மேக்ஸிமம் நான் எல்லாமே ரெடி பண்ணுறேன். எப்போ ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் எப்போ லேட் ஆகிடும். அப்போ ஒரு நாள் என் பையன் சொல்கிறான், இந்த மாதிரி நீ 5 நிமிஷம் 2 நிமிஷம் தானடா இதில் என்னடா வரப்போகுது நீ கேட்குற, அந்த 2 நிமிஷம் 5 நிமிஷம் இதில் போய்ட்டு நான் பக்கத்துலேயே எங்களுக்கு இங்கே ரயில்வே கேட் இருக்குது. ஸோ வேன் அந்த கேட்டில் மாட்டிக்குது. அந்த கேட்டில் மாட்டிக்கிறதுனா அங்கே கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் கேட்டில் அந்த வாசலில் போய்ட்டு அவங்க மாட்டிட்டுனா மேனேஜ்மெண்ட்டில் கொஷின் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட்டை பிரின்ஸிபல் கொஷின் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ லேட்டு தான் அப்படின்னு வரும்பொழுது முகுந்தன் லேட்டாக வரான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீ 5 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்கிற லேட்டு இவ்வளவும் பாதிக்குதுமா, இது உனக்கு புரிய மாட்டேங்குன்னு சொன்னால். ஸோ நான் மேக்ஸிமம் அதுலேருந்து நானுமே அந்த தப்பை சரி பண்ணிக்கிட்டேன். இந்த வருஷத்தை நான் கரெக்டாக கொடுத்து அனுப்பிட்டு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் முன்னாடியே நான் எல்லாமே அதை முடிச்சு வச்சுறேன். ஸோ குக்கிங்கை பொறுத்தவரை லேட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா தான் நிச்சயமாக காரணமாக இருப்பாங்க. அப்பா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படியாவது முன்னாடியே வாங்கிட்டு கொடுக்க பாருங்கள். அதேமாதிரி அம்மாவும் கரெக்டாக அவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. சம்டைம் அவங்க வாங்கிட்டு கொடுக்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன லஞ்ச் ஆர் டிஃபன் செய்யலாம் அப்படின்றத கரெக்டாக முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதுதான் நீங்கள் டிப் நம்பர் 5 எப்பயுமே கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இது எப்பயுமே ஸ்கூலுக்கு நீங்கள் எப்பயுமே உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க படிக்கலைன்ற கான்செப்டே விட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 டேஸ் ஒன்ஸ் ஸ்கூலுக்கு போய்ட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் எப்பயுமே அந்த இதில் கரெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எப்பயுமே குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றத டீச்சர்கிட்ட எப்பயுமே ஒரு கான்வர்சேஷன் எப்பயுமே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். இது என்னென்னா, அம்மா நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்க, அப்பா நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்க, நம்ம எப்பயுமே கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் குழந்தைங்களுக்கும் வரும். ஆஸ் எ டீச்சருக்கும் அந்த எண்ணம் எப்பயுமே இந்த பேரண்ட்ஸ் எப்பயுமே விசாரிக்கிறாங்க போகிறாங்க எப்பயுமே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்க என்ன மெசேஜை கன்வே பண்ணலைன்னா உடனே அவங்க மேம் கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் உண்டா என்ன அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற டிப்ஸ், கவிதைகள், மோட்டிவேஷன் ஸ்பீச் இது மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்குன்னா விஜய் மகி கணேசனுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.